காலை உணவில் தேங்காய் பால் சேர்த்தால் கிடைக்கும் அசுர நன்மைகள். காலை உணவில் தேங்காய் பால் சேர்த்தா உடலுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இது பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். நம்ம வீட்டு தேங்காயாலேயே செய்யக்கூடிய இந்த இயற்கை பானம் நம் உடலுக்கு அளிக்கும் ஆரோக்கிய நன்மைகள் ஏராளம். இன்று இந்த வீடியோவில் தேங்காய் பாலில் என்னென்ன சத்துகள் இருக்கு, அது உடலுக்கு எப்படி வேலை செய்கிறது, எத்தனை நன்மைகள் யாருக்கு சரி, யாருக்கு கவனமாக உட்கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் 5 நிமிடத்தில் விரிவாக பார்க்கலாம். 1. தேங்காய் பால் என்றால் என்ன? தேங்காயின் உள்ளே இருக்கும் வெள்ளை சதை போன்ற பகுதியை நன்றாக அரைத்து வடிகட்டினால் கிடைப்பதுதான் தேங்காய்ப்பால். இது தென்கிழக்கு ஆசியா, தெற்காசியா, கரீபியன் போன்ற வெப்ப மண்டல நாடுகளின் பிரதான உணவுப் பொருள். தேங்காய் பாலுக்கு 2 வடிவம். 1. திக் கோகனட் மில்க், கெட்டியானது, சதை அதிகம். 2. தின் கோகனட் மில்க், தண்ணீர் சேர்த்து கெட்டியாக்கியது. இரண்டிலும் சத்துகள் இருக்கும். ஆனால் திக் மில்கில் கொழுப்பு அதிகம். 2 தேங்காய் பாலில் இருக்கும் சத்துகள் விரிவாக 1 நிமிடம். ஆரோக்கியமான கொழுப்புகள். MCT தேங்காய் பாலின் மிக முக்கிய சத்தே மீடியம் செயின் ட்ரிகிளிசரைட்ஸ். இது மற்ற கொழுப்புகள் போல் அல்ல. உடலால் சுலபமாக உடைக்கப்பட்டு உடனடி ஆற்றலாக மாறும். வைட்டமின்கள். வைட்டமின் சி, நோய் எதிர்ப்பு சக்தி. வைட்டமின் இ, தோல் ஆரோக்கியம். ஃபோலேட். B6, மூளை நலம் மற்றும் இரத்த உருவாக்கம். தாதுக்கள், மினரல்ஸ். மாங்கனீஸ், எலும்பு நலம், தாமிரம், இரத்த உற்பத்திக்கு அவசியம். செலினியம், ஆன்டி ஆக்சிடென்ட். மெக்னீசியம், தசை மற்றும் நரம்பு நலம். பொட்டாசியம், இரத்த அழுத்த கட்டுப்பாடு. பாஸ்பரஸ், எலும்பு, பற்கள், லேசான நார்ச்சத்து உணவை செரிக்க உதவும். இதெல்லாம் சேர்ந்து தேங்காய் பாலை ஒரு பேலன்ஸ்டு இயற்கை பானமாக்குகிறது. 3 தேங்காய் பாலின் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி மிகவும் விரிவாக பார்க்கலாம். 1. உடனடி ஆற்றல் கிடைக்கும். MCDக்கள் நேரடியாக கல்லீரலுக்கு சென்று உடனடியாக எனர்ஜியாக மாறும். அதனால் காலை உணவில் கொஞ்சம் தேங்காய் பால் குடித்தால் மூளை அலர்ட், சோர்வு குறையும், நாள் முழுக்க ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு சிறந்த எனர்ஜி பூஸ்டர். 2. எடை மேலாண்மைக்கு உதவும். எடை குறைக்க முயற்சிக்கும் போது மக்கள் கொழுப்பு அதிகம் என்று பயப்படுவார்கள். ஆனால் MCD கொழுப்பு உடலை எரிக்கும் திறனை அதிகரிக்கும். இதனால் மெட்டபாலிசம் வேகம் உயரும், அதிக பசி வராமல் கட்டுப்படும். தேங்காய் பால் மிதமாக எடுத்தால் வெயிட் கண்ட்ரோலுக்கு உதவும். 3. நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி அதிகரிக்கும். தேங்காய் பாலில் உள்ள லாரிக் அமிலம் என்ன செய்கிறதென்றால் பாக்டீரியா எதிர்ப்பு, வைரஸ் எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு. இது உடலை தொற்றுகள், காய்ச்சல், வைரஸ் தாக்குதல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க உதவும். அதனால் குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்களுக்கு எல்லாம் இயற்கையான இம்யூனிட்டி சப்போர்ட். 4. நல்ல கொழுப்பு HDL அதிகரிக்கும். சில ஆய்வுகள் என்ன கூறுகின்றன என்றால் தேங்காய் பாலில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் HDL, குட் கொலஸ்ட்ரால் அளவை உயர்த்தும். இதய நலம் மேம்படும், இரத்த நாளங்கள் சுத்தமாக இருக்கும், எனர்ஜி லெவல் ஸ்டெடியா இருக்கும். ஆனால் இது மிதமான அளவில் எடுத்தால்தான் நன்மை. 5. உடலின் நீர்ச்சத்து சமநிலை சரியாக இருக்கும். இதில் இருக்கும் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் தசை வலிகள் குறைக்க, சோர்வு தவிர்க்க, நாளெல்லாம் ஹைட்ரேஷன் வைத்துக் கொள்ள உதவும். காலை நேர பலவீனம் இருக்கும் பலருக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 6. பால் குடிக்க முடியாதவர்களுக்கு சிறந்த மாற்று. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், அலர்ஜி டு டேரி, வயிறு கோளாறு இருப்பவர்கள் அனைவருக்கும் தேங்காய் பால் ஒரு பெர்ஃபெக்ட் ஆல்டர்னேட்டிவ். 4. தேங்காய் பாலின் தீமைகள். கவனிக்க வேண்டியவை. 1. அதிக கலோரி பிளன்ஸ் கொழுப்பு. ஒரே நேரத்தில் அதிகமான தேங்காய் பால் எடுத்தால் எடை அதிகரிக்க வாய்ப்பு. அதனால் தினமும் அளவுக்கு மட்டுமே. 2. சிலருக்கு அலர்ஜி, எரிச்சல், சீமிச்சல், வயிற்று கோளாறு போன்றவை அரிதாக இருக்கும். 3. டின் கோகனட் மில்க் சூப்பர் மார்க்கெட் தேங்காய் பாலில் பல தடவைகள் ஸ்டேபிளைசர்ஸ், கம்ஸ், ப்ரெசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். எப்போதும் பியூர் கோகனட் மில்க் அல்லது வீட்டிலேயே செய்தது சிறந்தது. 5. எவ்வளவு எடுத்தால் சரி? வாரத்தில் 2 முதல் 3 முறை ஒரு நேரத்தில் அரை கப் 100 மில்லி காலை உணவில் சேர்த்து கொள்ளலாம். சிறிது வெந்நீருடன் டிலூட் செய்து கூட குடிக்கலாம். இதுதான் உடலுக்கு மிகுந்த நன்மை தரும் அளவு. 6. யார் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும்? அதிக கொழுப்பு உள்ளவர்கள், இதய நோய் வரலாறு உள்ளவர்கள், கொலஸ்ட்ரால் அதிகமாக உள்ளவர்கள், தைராய்டு, PUS உள்ளவர்கள். அவர்கள் மருத்துவரிடம் கேட்ட பிறகே தினசரி சேர்க்க வேண்டும். சரியான அளவில் எடுத்தால் தேங்காய் பால் ஒரு எனர்ஜி பூஸ்டர், இம்யூனிட்டி பில்டர், நியூட்ரியன்ட் ரிச் நேச்சுரல் ட்ரிங்க். காலை உணவில் சேர்த்தாலே உடலுக்கு பல அற்புத நன்மைகள் கிடைக்கும். இது நம்ம வீட்டிலிருந்தே கிடைக்கும் சுலபமான சூப்பர் ஃபுட்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.